சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது இது? நாம ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டலான்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு போறா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நான் என் சின்னையாவை நம்பி ஏமாந்துட்டேன் சண்முகம், ஏமாந்துட்டேன். சின்னையாவும் உங்களை மாதிரி என்ன நல்லா பாத்துப்பாரு, என்ன கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவாருன்னு நான் நம்பினேன். இப்ப பாருங்க, நான் ஏமாந்து போயிட்டேனே. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே என்ன ஐபிஎஸ் படிக்க வைக்கிறதா சொல்லிருக்காரு. அத நான் உண்மையான அக்கறைன்னு நம்பி நம்ம அப்பாவோட கனவை சின்னையா நிறைவேற்றுவாரு, என்ன ஐபிஎஸ் ஆக்கிடுவாருன்னு நம்பி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் படிச்சு முடிச்சு வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அப்படியே மாறிட்டாரு சண்முகம், அப்படியே மாறிட்டாரு. இப்போ என்ன இந்த வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்றாரு. சரி, நானும் சரி, கல்லானாலும் கனவு, புல்லானாலும் புருஷன்னு அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நீங்க ஆசைப்பட்ட இந்த வேலைய வேண்டான்னு ராஜினாமா லெட்டர் எழுதி கொண்டு போய் அந்த டிஜிபி கிட்ட கொடுத்தேன். சண்முகம், உங்களுக்கு அந்த டிஜிபி பத்தி தெரியும்ல. அவரு என் ராஜினாமா லெட்டரை வாங்காம உன் அப்பா சண்முகம் மாதிரி நீயும் சின்சியரான போலீஸ் ஆபீசரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து உன் கடமைய செய்யி உன் சட்டத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டாரு. அவரு பேச்ச மீறி என்னால என்ன சண்முகம் செய்ய முடியும்? ஆனா இத சின்னையா புரிஞ்சுக்காம நான் நடிக்கிறேன்னு சொல்றாரு. என்னால இத தாங்கிக்க முடியல. எனக்கு இப்ப வாழவே பிடிக்கல. நான் யூனிஃபார்ம் போட்டத பார்த்து நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. ஆனா என் சின்னையாவுக்கு நான் யூனிஃபார்ம் போட்டு வந்தாலே சிங்கம்புலிய பாக்குற மாதிரி பாக்குறாரு சண்முகம். எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. நான் உங்க கூடவே வந்துடுறேன். என்ன கூட்டிட்டு போங்க சண்முகம், கூட்டிட்டு போங்க. அஜ்ஜோ, நம்ம பஞ்சாயத்தை விட இது பெரிய பஞ்சாயத்தா போதே. இது தெரியாம நம்ம வேற தனியா வந்து சிக்கிக்கிட்டோமே. செத்து போன மாமாவை நேர்ல வர வச்சு அவர்கிட்ட நம்மள கோத்து விடாம ஓய மாட்டா போல இருக்க இவ. ஏன் லேட் பண்றீங்க சண்முகம்? அடி பாவி, என்னடி ஆவியோட கோத்து விடுற நீ? நான் கூப்பிட்டா நீங்க டக்குன்னு வருவீங்கல்ல. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? சீக்கிரமா வாங்க, என்னையும் அபியையும் நீங்க கூட்டிட்டு போங்க. என்னது வந்து கூட்டிட்டு போங்க? வா மாமா, 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 மாமா. ஈஸ்வரி சொல்ற எதையும் நம்பிடாதீங்க. ஈஸ்வரி ஒண்ணு நான் ஏமாத்தல, ஈஸ்வரி தான் என்ன ஏமாத்துறா. மாமா என்ன ஏமாத்துறா. அவ வர வர நல்லா நடிக்கிறா, பொய் சொல்றா. யாரு? நான் பொய் சொல்றேனா? நான் ஐபிஎஸ் ஆகுறது என் அப்பாவோட கனவுன்னு சொன்னனே, அது பொய்யா? இல்ல ஐபிஎஸ் ஆகியும் உங்களுக்காக என் அப்பாவோட ஆசைய நான் மறந்து டிஜிபி கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுத்தனே, அது பொய்யா? எது பொய்ன்னு சொல்றீங்க நீங்க? நீ ராஜினாமா லெட்டர் தான் கொடுத்தேன்னு சொன்னது பொய் தான். நான் இத அப்பவும் சொல்லுவேன், இப்பவும் சொல்லுவேன். அப்படியா? சரி, அத பொய்னே வச்சுக்கோங்க நீங்க, அது உங்க இஷ்டம். உங்ககிட்ட இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க போங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நீங்க அத்தை கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டுங்க. இங்க அனாவசியமா நின்னு நான் என் சண்முகத்துக்கிட்ட மனசு விட்டு பேசி அழறத தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க. போக மாட்டேன். நீயும் வந்தா தான் நான் வீட்டுக்கு போவேன். சின்னையா விளையாடுறீங்களா நீங்க? போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. போங்க நீங்க, போங்க. ஈசு கதவு துறை. ஈசு, சின்னையா, இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? முடியாது. இங்க பாரு, நீ வர வரைக்கும் நான் இங்கதான் நிப்பேன். கதவு திறந்துட்டு வா. ஐயோ, மனுஷன் போக மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்றது? ஈசு வா. ஈசு, சின்னையா, நீங்க பாருங்க, என்ன காண்டேத்துனீங்கன்னா அப்புறம் நான் என் புருஷன் என்ன டார்ச்சர் பண்றாருன்னு டிஜிபிக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் ஏதாவது பண்ணிப்பேன்.
அதுக்கப்புறமா போலீஸ் உங்களை சும்மாவே விடாது. ஐயோ வேணாம் இசு, வேணாம் வேணாம். நீ முட்டாள்தனமா அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அப்பனா முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. சரி சரி, நான் போறேன். நீ உன் அப்பா கிட்ட பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டு வா. அங்க நான் என் அம்மா கிட்ட பஞ்சாயத்தை கூட்டி இன்னைக்கு உன்னைய ஒரு வழி பண்றேன்.